இது வந்து சப்பாத்திக்கு முட்டை பொடி மாசு, தக்காளி தொக்கு இல்லை பட்டாணி குருமா செய்கிறத விட இப்படி செஞ்சால் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கோஸ் பாதி போதும், எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கோஸு, மல்லி, முட்டை, பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வாங்க இதெல்லாம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நாங்கள் பெங்களூர் போகும்போது எங்களுக்கு ஒருத்தவங்க செஞ்சு கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. நாங்களும் எப்போ சப்பாத்தி போட்டாலும் நாங்கள் இப்படி செஞ்சு தான் சாப்பிடுவோம். என் பையன் வந்து 2 சப்பாத்தி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவான், அதனாலே இதே செஞ்சிடுறது. கடுகு போட்டுப்போம். நம்ம பட்டாணி ஊற வைக்கலைன்னா கூட நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சிடலாம். வீட்டில் எப்பயுமே கோஸ் இருக்கும், இப்படி செஞ்சு சாப்பிட்டா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கோஸும் சாப்பிட வச்ச மாதிரி ஆகும், சப்பாத்திக்கு வந்து சைடிஷ் செஞ்ச மாதிரியும் ஆகிடும். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ பச்சை மிளகாய் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம நல்லா வதக்குறது தான் எனக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நானே இருக்கிறதுனால கொஞ்சம் சூப்பாகுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா போட்டுடலாம். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் வேண்டாலும் ஒரு பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். நாங்களாம் நல்லா காரம் சாப்பிடுவோம், அதனால் 4 பச்சை மிளகா போட்டிருக்கோம். இப்போ 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வைங்க. இப்போ வந்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன், நாங்கள் நல்லா காரம் சாப்பிட்றதுனால நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதுவே எங்களுக்கு பத்தாது காரம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வதக்கிட்டு இப்போ முட்டைகோஸ் போட்டுடலாம். கட் பண்ணி வச்சுருக்கத போட்டு நல்லா கிண்டிடணும். நல்லா மசாலாலாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கலாம். நிறைய தண்ணி எடுத்து ஊற்றிடாதீங்க, கொஞ்சோண்டு தான். தெளிப்பாங்களா அந்த மாதிரி தான் செய்யணும். ரொம்ப போட்டோம்னா வந்து வெந்து போயிடும், நல்லா இருக்காது. இப்படி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்போது. நல்லா உள்ள வந்து எல்லாமே போட்டுக்கோங்க. காரம்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கலாம். வீட்டில் செஞ்சு பாருங்க. இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம், ஏன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும் ரொம்ப. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு ரொம்ப நேரம்லாம் வேக வேண்டியதில்லை, கொஞ்சம் நேரம் இதாக இருந்தால் போதும். லாஸ்ட்டாக மல்லித்தூளை மல்லியை போட்டுடலாம், கொத்தமல்லியை.
மல்லியை போட்டு அவ்வளோதான், இறக்கிட வேண்டியதுதான். நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் டைம் செய்யுங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.